2017 வெளிவந்த பாண்டியன் படத்து மூலமா இயக்குனர் அறிமுகமானவர் தான் நடிகர் தனுஷ். இந்த படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. இதை தொடர்ந்து தனுஷோட இயக்கத்துல 2வதா உருவாகி இருக்க திரைப்படம் தான் ராயன். இந்த படத்துல அவரே கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. பிரம்மாண்ட பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்க இந்த படத்துல சந்தீப் கிஷன், காளிதாஸ், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி அப்படின்னு சொல்லிட்டு பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. லாஸ்ட் வீக்ல இருந்து ராயன் படத்தோட ப்ரீ புக்கிங் துவங்கி இருக்க நிலையில வசூல் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கான். இது வரைக்குமே ரூபாய் 2.1 கோடி வரை வசூல் பண்ணியிருக்கான். இது ராயன் படத்துக்கு கிடைச்சிருக்க மாபெரும் ஓபனிங் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இந்த படத்தோட முதல் நாள் வசூல் கண்டிப்பா சாதனை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில நடிகர் தனுஷ் இப்போ ராயன் படத்தோட ரீ ரிலீஸ்க்காக தான் காத்திருக்காரா. அவரு இயக்கி தயாரிச்சிருக்க இந்த படத்து மீது பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துட்டு தான் வருது. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரீ ரிலீஸ் ஆகும் நிலையில ப்ரமோஷன் பணிகளும் படக்குழு ரொம்பவே சிறப்பா பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது ராயன் ரீ ரிலீஸ்க்கு முன்னாடி தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்காரா நடிகர் தனுஷ். தேனியில இருக்கிற அவரோட குலதெய்வம் கோயில்ல அமர்ந்து தியானம் செய்யற மாதிரியான போட்டோக்களை பதிவிட்டு இருக்காரு தனுஷ். இங்க பறந்து கிடக்கிற பூமி உனக்கு தந்தையா, இங்க இருக்கும் அத்தனை சாமியும் உனக்கு சொந்தமையா, staying connected to your roots is peace அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்க எந்த அளவுக்கு ராயனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.